ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்குற இந்த இடம் கும்பகோணத்தில் பிரம்மன் கோவில் தெருவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோவில். அங்கேயே நம்ம வரதராஜ பெருமாளையும் சேவிப்போம். அதனால இந்த வேதநாராயண பெருமாள் கோவில்னு சொல்வா, வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்வா. இப்ப இங்க அத்திவரதர் வெளியில எழுதியிருக்கார். ஒரு சமயத்துல பிரம்மா தன்னுடைய கர்வத்தினால அவர் வேதங்களை இழந்துறார். அதாவது பிரம்மாக்கு தன்னோட படைப்பும் தொழில்னால கர்வம் வருது. அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக பெருமாள் அவர்கிட்ட இருந்து வேதங்களை இழக்கும்படி செய்கிறார். அப்போ அவரால் உலகத்தெல்லாம் படைக்க முடியல. அப்போ உணர்ந்துடுறார் தன்னுடைய கர்வத்தினாலதான் அப்படி நடந்ததுன்னு. அப்போ பெருமாள் நாராயணனை நோக்கி தவம் பண்றார். நாராயணனும் காட்சி தர்றார். அப்ப பிரம்மா கேட்கிறார், எங்க நான் போய் இருந்து தவம் பண்ணணும்னு. அப்போ பெருமாள் நீ காவிரி கரையில இருக்கிற கும்பகோணத்துல போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அதனால பிரம்மா தன்னுடைய லோகமான சத்தியலோகத்தை விட்டுட்டு இங்க வர்றார். அவர் தவம் இருக்கார். அவருக்கே தெரியறதும் இந்த பணிவு வருதும் கர்வம் அவர்கிட்ட போனதும் தெரியாது. அப்போ அந்த சமயத்துல பெருமாள் அவருக்கு வேத நாராயணா காட்சிக்கிறார். அதாவது வேதங்களை திருப்பி கொடுக்கிறார். அப்ப வேத நாராயணனா காட்சி கொடுக்கிறார். அங்கதான் இங்க நம்ம பாக்குறோம். இங்கேயே பிரம்மன் தவம், அதாவது யாகமும் பண்றார். அப்ப யாகத்துக்கு அவருக்கு நிறைய ஜலம் வேணும். ஒரு தடவையும் காவேரியில போய் ஜலம் கொண்டு வரணும். அதனால பெருமாளை வேண்டிக்கிறார், இந்த மாதிரி போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்குன்னு. அப்ப நாராயணன், அதாவது பெருமாள் நாராயணனா இருக்கிறவர் வரதராஜனாக காட்சி அளிக்கிறார். அவர் அப்ப என்ன பண்றாருன்னா, காவேரியில ஒரு பகுதியை தன்னோட கதையினால கிழிச்சிடுறார். அப்ப அதாவது கீறி விட்டுருவார். கீறி விடும்போது இன்னொரு பிரான்ச் ஆறு வருது. அது ஹரி சொல்படி ஆறு அப்படின்னு இருந்தது. அதாவது ஹரி சொல்னால அந்த ஆறு உருவாகினது. அதனால ஹரி சொல் ஆறுன்னு பேரு. அது 4ஆம் வட்டத்துல அரசலாறு அப்படின்னு மாறிடுது. இப்ப நம்ம இந்த கோயில் பக்கத்துல அரசலாறும் பார்ப்போம். இங்க அத்திவரதர் குளத்துக்கரையில தான் இருந்தாராம். இப்ப 200 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை ரெனோவேட் எல்லாம் பண்ணியிருக்கா. அப்பதான் இந்த பாதாள அறையில இருக்கிறது தெரியுது. அந்த பாதாள அறையுமே தழைஞ்சு இருந்திருக்கு. அதாவது ஜலத்தை ஒட்டி தான் இங்கேயுமே இருந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே பாலாலயம் போது மூலவர் விக்கிரகத்தை அத்திம விக்கிரகத்துல அதாவது அந்த ஆவாகனம், இந்த பவர்லாம் ஏத்தி அந்த பாலாலயம் சமயத்துல அந்த அத்திமரத விக்கிரகத்தான் பூஜை பண்ணுவா. அத மாதிரிதான் இங்கேயும் பண்ணியிருக்கா. அப்புறம் பிற்காலத்துல பாதாள அறையில எழுந்தருளை பண்ணியிருக்கா. அப்புறம் பெருமாளே கட்டளை இட்டிருக்காரு அடியார்களிடம், இந்த மாதிரி என்னை வெளியில எடுத்து நீங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழை பண்ணணும் அப்படின்னு.